Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூபார்ன் பேபிஸ்க்கு பிரஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எதுக்காக பிரஸ்ட் ஃபீடிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் நியூ மாமா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. ஆனால் என்னோடய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெலிவரிக்குமே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்ப்ளிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து இதில் நடக்குதா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த முறை வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல விரும்பல, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து விஷயம் மட்டும் கன்வே ஆனால் போதும். பேபி வந்து இன்றைக்கி மார்னிங் 1:20 AM வந்து பிறந்தாங்க. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது. நானும் பேபி 2 பேருமே வந்து நார்மலாக இருந்தோன்றதுனால மறுநாள் ஈவினிங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ மிட் நைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதே பிஹெச்சிக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம். அப்போ வந்து ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது 102 டிகிரி வந்து இருந்தது. தடுப்பூசிலாம் போட்டதுனால வந்திருக்குமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். 99% வந்து இந்த ஸ்டார்டிங்கில் போட்ட தடுப்பூசினால ஃபீவர் வரதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. பட் இது வேறு ஏதோ ரீசன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுக்கும்பாறை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஃபரல் லெட்டர் எழுதி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு 24 hours எமர்ஜென்சிக்கு போயிட்டு அங்கேருந்து என்ஐசியூக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அங்கே போனதுமே பார்த்திங்கன்னா பேபி வந்து கொஞ்சம் வந்து நார்மலாக தான் இருந்தாங்க. இந்த பிஹெச்சியில் வந்து இந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் ட்ராப்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ அதனாலே என்னவோ அங்கே போகிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பட் என்ஐசியூக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்றதுனால அவங்க வந்து பேசிக் ப்ரொசீஜராக வந்து அவங்க அட்மிஷன் போட்டுட்டாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக 3 days வந்து அட்மிஷனில் வந்து வச்சுருப்போம். பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம், எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னும் போது மறுநாளே வந்து நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். 3rd day வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க, எல்லாமே வந்து நார்மலாக இருந்தது. ஸோ பேபிக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேபி பிறந்து ஃபஸ்ட்டு 2-3 daysக்கு வந்து மதர்ஸ்க்கு வந்து தாய்ப்பால் வந்து கம்மியாக தான் சுரக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பால் வந்து சீம்பால், குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே அதிலே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும், பட் அதோடைய சத்து வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து தாய்ப்பால் வந்து கம்மியாக தான் வந்து இருந்தது. ஸோ அந்த பால் வந்து குழந்தைக்கு பத்தலை போல இருக்குது. ஸோ பேபி வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ பேபிக்கு ஃபீவர் வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன். ஸோ பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்றதுமே மறுநாளே வந்து வார்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க. மொத்தமாக ஒரு 5 daysக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி அட்மிஷன் போட்ட அன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பேபி வந்து கொஞ்சம் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பால்லாம் கொஞ்சம் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்து நானுமே கொஞ்சம் பண்ணேன். ஸோ பேபி பிறந்த ஃபஸ்ட்டு 2 daysக்கு வந்து பால் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ 3rd dayலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மில்க் செக்ரிகேஷன் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பேபிக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபீட் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஸோ பிளட் டெஸ்ட் நார்மலாக இருக்கவே செகண்ட் டேவே பேபி வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அங்கேயே நான் நார்மல் வார்டில் வந்து பேபி வந்து வச்சுருந்தேன். ஸோ பேபிக்கு மட்டும் தான் அட்மிஷன் போட்டிருந்தோம். கரெக்டாக வெட்னஸ்டே மிட் நைட் வந்து அட்மிட் ஆனோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே நைட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. 1 day மட்டும்தான் என்ஐசியூக்குள்ளே வந்து பேபி இருந்தான். மற்ற எல்லா டேஸ்லேருந்து பேபி வந்து என்கிட்ட தான் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ பேபியோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. 3 kgக்கு மேலே இருந்தால் 2 kg 800 grams வரைக்குமே குறைய ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபீட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பேபி வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருப்பாங்க, பேபியோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணுறேன், பேபி வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்காங்களா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்த்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மில்க் செக்ரிகேஷன் அதிகமானதுனால பேபிக்கு வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெய்லியுமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுத்தாங்க. டெய்லியுமே வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே வெயிட்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்தது. பேபியும் நல்லா ஆக்டிவாக இருந்ததுனால 3 daysல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்க வேண்டியது. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால ஒரு 6 days வந்து அட்மிஷனில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவை வந்து எதுக்காக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபீட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 hours ஒரு முறை ஃபீட் பண்ணணும், இல்லைனா 3 hours ஒரு முறையாவது நம்ம ஃபீட் பண்ணணும். தூங்குறாங்கன்னு சொல்லி விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டு சுகர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு.
ஸோ பேபி வந்து ஆஃப்டர்நூன்லேருந்தே நைட் வரைக்குமே தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி வந்து ஃபீட் பண்ணலான்னு சொல்லி எழுப்பும்போது எழுந்துக்கல. சரி தூங்குறாங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்போவும் டூட்டு பையன் வந்து NICUவில் தான் இருந்தான். ஸோ கண்டினியூஸாக ஃபீட் பண்ணல அப்படின்றதுனால வந்து சுகர் லெவல் கம்மியாயிடுச்சு. எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வந்து குழந்தைய எழுப்பி ஃபீட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணலன்னா சுகர் லெவல் குறையும் அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பால் கம்மியாக தானே சுரக்கும். ஸோ அது வந்து கம்மியாக இருந்தால் கூட பேபிக்கு வந்து தேவையான சக்தி எல்லாமே கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணேன். பட் பால் வந்து அந்தளவுக்கு பத்தலை. அதனால மாட்டுப்பால் அந்த மாதிரி எதுவுமே போடவே இல்லை. அதையுமே கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் போட்டிருந்தா இன்னும் கூட பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கும். ஓகே, பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பேபிக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணாலே போதும், பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கலாம். சில பேருக்கு வந்து பாலுடைய செக்ரிகேஷனே வந்து கம்மியாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த நிப்பிள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பேபியால் வந்து சக் பண்ணி குடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது பால் வந்து எடுத்து பாலாடையில் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா பால் வந்து எடுத்து பாட்டிலில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அது போல் கொடுத்தோம் அப்படின்னா மதருக்கும் பேபிக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பால் வந்து சுரக்கணும் அப்படின்னும் போது குழந்தை வந்து சக் பண்ணி குடிக்கணும். ஃபுட்ஸ் எல்லாம் தாண்டி நார்மலாகவே வந்து எல்லா அம்மாவுக்குமே வந்து தாய்ப்பால் சுரக்கிற தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும், அவ்வளோதான். அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படின்னும் போது பேபிக்கும் அதற்கும் பாடி டு பாடி கான்டாக்ட் வந்து இருக்கணும். பேபியை வந்து நல்லா நம்ம அணைச்சி ஃபீட் பண்ணணும். நார்மல் டைமில் கூட கொஞ்சம் நம்ம பேபி கூட வந்து ஸ்கின் டு ஸ்கின் டச் கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னும் போது பால் சுரக்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பாலும் வந்து நல்லா சுரக்கும். கையிலேயே தூக்கி வச்சுருந்தா கை சூடு வந்து பழகிடும். ஸோ கீழே போட்டு பழகு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு உங்களுடைய தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து ஃபுட்டாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் பேபியை வந்து கையிலே வச்சுருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. 24 ஹவர்ஸும் நீங்கள் கையிலே வச்சுருக்க போகிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் பால் நல்லா சுரக்கிற வரைக்கும் குழந்தைய வந்து நல்லா வந்து கூடவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்லா வந்து பேபியை வந்து சக் பண்ணி குடிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுங்கள். பேபி குடிக்க தான் பால் வந்து சுரக்கும். குடிக்கவே இல்லை அப்படின்னும் போது சுரக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ பேபியை வந்து நல்லா சக் பண்ணி குடிக்க வைங்க. ஃப்ளாட் நிப்பிள் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சொல்லும்போது சிலருக்கு வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ வந்து ஃப்ராங்காக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு நியூ மாம்க்கு வந்து நம்ம பேபிக்கு நம்மளால் டேரெக்டாக ஃபீட் பண்ண முடியலன்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது வந்து மதர்ஸால் மட்டும்தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நியூ மாமாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ளாட் நிப்பிளாக இருக்குது அப்படின்னும் போது இது வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து சரி பண்ணியிருக்கணும். அப்போவே பார்த்தீங்கன்னா ஏரியா நர்ஸ், பால்வாடி டீச்சர், டாக்டர்ஸ்லாம் அதை சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். டெய்லி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நிப்பில் வந்து நல்லா எடுத்து விட்டு குளிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபி வந்து ஃபீட் எடுத்துக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை தெரியல குழந்தையே வந்து பிறந்துருச்சு அப்படின்னும் போது நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சி கொடுப்பாங்க. சிரஞ்சி கட் பண்ணி ரிவர்ஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் பேபி கிட்ட வந்து சக் பண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிப்பிள் வந்து வெளியில் வந்துடும். பேபி வந்து சக் பண்ணி குடிக்க தான் நிப்பிள் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸும் வந்து எடுத்துக்கோங்க. பூண்டு பால்லாம் வந்து சாப்பிடலாம். நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வெறும் பூண்டு பால் மட்டும்தான் சாப்பிட்டேன். இப்போ வரைக்கும் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கேன். பேபிக்கு தேவையான அளவுக்கு மில்க் தேவை அப்படின்னும் போது அதுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்குதோ அதை செலக்டிவாக பார்த்து சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். பேபி வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பேபி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். பேபியோட வெயிட் மெயின்டைன் ஆகும். ஸோ உங்கள் நியூபார்ன் பேபியை வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.